ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி மாசி மகம். இன்னைய நாளில் நான் எப்போவுமே வெளியில் போக மாட்டேன். இன்றைக்கி நான் வெளியில் போனேங்க. அதுவும் என்னுடைய பசங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்க எப்பவுமே என் பொண்ணுமே வெளியில் எங்கேயுமே வராது. ஸோ நான் கூட்ட உடனே ஓகேம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாருங்கள், கடலில் அழகாக குளிச்சுட்டு குளிக்கலை, சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. கீழே இருக்க அந்த சின்ன சின்ன சங்கு காமிக்கிற பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சங்குங்களை பொறுக்கிக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானே என் ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு, என்னுடைய பொண்ணு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே பிடிச்சிருக்கு பிள்ளைங்க கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது வரைக்கும் நான் பசங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து அது மட்டும் இல்லை, பிள்ளைங்களுடைய சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அவங்களும் படிப்பு அது இது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நம்ம கூட இந்த கடல் தண்ணியில் காலை வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு எவ்வளோ அழகாக காலை வச்சுட்டு நினச்சிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த சொப்பு ஜாமான் விட்டுச்சு. எனக்கு வேணும், அவள் 11th படிக்கிறா, எனக்கு சொப்பு ஜாமான் வேணும், நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்து கடையில் இந்த மெஹந்தி நான் சின்ன வயசில் விட்டுருக்கேன். அது பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என் பாப்பாட்ட கேட்டேன், அம்மா அது விட்டுக்கிறியா அப்படின்ற மாதிரி. எனக்கும் பிடிச்சிருக்குமா, நான் விட்டுக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா, இதெல்லாம் ரொம்ப வருஷத்தில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குமா அப்படின்னா. சரி ஓகே விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சந்தோஷத்துக்காக இதையும் விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தோங்க. வந்து அப்படியே ஜாலியாக சாமி, கடற்கரை, ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். ஹாப்பியாக இருந்துச்சு. வைக்கும்போது பாருங்கள், இது எப்படி சொல்கிறது, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு மருதாணி வச்சு தான் பழகி மருதாணி இலை அதை அரைச்சி தான் பழகணும். அதுக்கப்புறம் தான் இந்த அச்சு வந்துச்சு. இந்த அச்சு வந்து பெரும்பாலும் இந்த திருவிழா பண்ணுற இடத்துல மட்டும்தான் இருக்குங்க, தெரியுதுங்களா? அதே ரொம்ப ரேர், இப்போலாம் ரொம்ப ரேர், அதிகமாக எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போது இதை விட்டதும் அவளுக்கும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு எல்லாமே ஹாப்பியாக இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி என்ஜாய் பண்ணது இவ்வளோ தான். திரும்பி நாளைக்கு ஸ்கூல், அப்புறம் அதை போய் பார்க்குறது தான் அவங்களுடைய வேலை. இன்றைக்கி ஒரு நாள் நல்லா போச்சுங்க, சூப்பராக போச்சு. அது பார்த்தீங்களா, என்ன தெரியுமா, அது